மேட் இன் கொரியா. ஊட்டியில் தன்னுடைய அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாயகி பிரியங்கா மோகனுக்கு கொரியா போகணும் அப்படிங்கிறதான் வாழ்நாள் லட்சியம். இவங்களுக்கு ஒரு காதலும் இருக்குது. ஆனால் காதலுக்கு அப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. 2 பேரும் கொரியா போயிடலாம் அப்படின்னு சொல்கிற காதலன் அவங்களை மட்டும் கொரியாவுக்கு அனுப்பிட்டு அவங்க வச்சிருந்த பணத்தோட எஸ்கேப் ஆயிடுறாரு. தன்னந்தனியாக மொழி தெரியாத நாட்டில் சிக்கிக்கிட்ட நாயகிக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் இந்த படம். நித்தம் ஒரு வானம் படம் மூலமாக கவனிக்க வச்ச கார்த்திக் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு பெண் தன்னுடைய கனவுகளை சுமந்துக்கிட்டு மொழி தெரியாத நாட்டில் அனுபவிக்கக்கூடிய பயணங்களை இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. கூடவே பாசம், லட்சியம், மனித உணர்வுகள், நட்புன்னு எல்லாத்தையும் உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காரு. முதன்மை வேடத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பிரியங்கா மோகன் அருமையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. பாசம், குறும்பு, லட்சியம், ஏமாற்றம், வைராகியம்னு எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டர். அதுக்கு தன்னுடைய நடிப்பால் நியாயம் செஞ்சுருக்காங்க. ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் மிகை நடிப்பு தெரியறது ஏமாற்றம் தான். கொரியாவில் போய் தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசி சிரிக்க வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் கொரிய பாட்டிக்குமான பிணைப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தில் நடித்த மற்ற கொரிய நடிகர்களும் நல்ல நடிப்பு கொடுத்துருக்காங்க. லவ்வராக வர ரிஷிகாந்த், ஜென்சன் திவாகர் உள்ளிட்டவங்களுடைய நடிப்பும் படத்துக்கு தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்கு. பிரசன்னகுமாரோடைய ஒளிப்பதிவில் ஊட்டியோட அழகும் கொரியாவோட அழகும் கண்களுக்கு விருந்தாக அமைஞ்சிருக்கு. அசீம் அப்துல் வகாப்போடைய மியூசிக்கில் பாடல்களும் பின்னணி இசையும் நல்லாவே இருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து மொழி தெரியாத ஒரு நாட்டுக்கு போகிற பெண்ணுடைய அனுபவங்களை எமோஷன்ஸ் கலந்து காமெடியாக சொல்லியிருக்கார் இயக்குனர் கார்த்திக். தாய்க்கிழவி படத்தில் வர மாதிரியே பெண்கள் தனியாக சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு சுயமரியாதையோட தங்களுக்கு பிடிச்சதை செய்யக்கூடிய உரிமையை பற்றி இந்த படம் பேசுது. மொழி தெரியாமல் இருந்தாலும் உணர்வுகள் ஒன்று தான் அப்படின்னு அழகாக புரிய வச்சுருக்காங்க. மொத்தத்தில் மேட் இன் கொரியா கடல் கடந்த அன்பு.